இதில் தான் ரெக்கார்ட் ஆகலாம்னு தெரியல. பார்க்கலாம். நல்லா இருக்கிற மாதிரி பட்டுறது. ஆனால் வெயில் அடித்தாலும் சூப்பராக தான் எரியுது. ₹20,000 ஏதோ பார்த்தேன். 20 இல்லை, அப்பா சொல்கிறேன்னா 25 பார்த்தேன். இது 29க்கு போயிடுச்சு. அதான் இன்ஸ்டா 360 X3 360 டிகிரி கேமரா. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுக்கலாம். ஆனால் எனக்கு தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ண தெரியும். ஆனால் அதில் வர ஃபுட்டேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அதெல்லாம் சுத்தமாக தெரியுது. அதெல்லாம் இனிமேட்டு தான் இல்லை வாங்கினா தான் கற்றுக்கிறது. அது தவிர 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்துன்னா 1 மினிட் ஆரம்பிச்சுன்னா இஸி 1 ப்ரோன்ட்டு. அது என்ன ஃபுல் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் மவுண்ட்டு, டிஃப்ரெண்ட் ஹெல்மெட் மவுண்ட்டு, லாகிங்கான ஃபுல் செட்டுமே தாங்க. அது 13K தான். இருக்கிறதுலே மட்டின்னா அதை தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலி அதில் வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சோனி 4000 சீரிஸ் போட்டிருந்துச்சு. அது பார்த்தோன்னா சோனி 4000லேயே அது 50 மெகாபிக்சல்னு சொல்கிறப்பே தெரிஞ்சிச்சு அது ஒரு மொபைல் கேமரா தான் போல் அப்படின்ட்டு நினச்சி பார்த்தேன். சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இப்போ நான் ஷூட் பண்ணுற சென்சாரும் அந்த சென்சாரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அது வந்து அல்ட்ரா வைடு இருக்குது. அல்ட்ரா வைடு வந்து பார்த்தோன்னா எது வரைக்கும் இருக்கோம் 150 to 170 டிகிரி ஆங்கிளான்னு தெரியல, அது வரைக்குமே இருக்குது. அவ்வளோ வைடெலாம் இருந்துச்சுன்னா இந்த இது மாதிரி வீடியோ இருக்குது, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சென்சார் சைஸ்னா 2 சம்திங் இருக்குது. இந்த இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற அல்ட்ரா வைட் ஆங்கிளோட சென்சாரு அதுவும் பார்த்தோன்னா சம்திங் அதே மாதிரி தான் இருக்குது. இதே நல்லா இருக்குன்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் கேமரா வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் வீடியோ பார்த்ததில் 5K 30 ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணதில் 5K 30 மயிறு மாதிரி இருக்குது. ஹெல்மெட் ஒவ்வொருத்தரும் கண்ணாடி மேலே உட்காருது, என் கண்ணாடி மூக்கு மேலே உட்காருது. இதுதான் பெரிய கண்ணாடி வாங்கினா இதுதான் இந்த ப்ராப்ளமாக இருக்கும் போல். ஹெல்மெட் என் வண்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கினாலும் தெரியல. இப்போ நான் ஆன் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறது ஒரு ஃப்ரீ ஹெல்மெட்டு. யமஹாவில் வண்டி வாங்கினா ஃப்ரீயாக தருவாங்கள்ல, அதே ஹெல்மெட்டு தான். இது எல்லா எம்மா எக்ஸலாம் கூட எனக்கு தெரியல. ஆனால் என் மண்டைக்கு இருக்கிறப்ப ஃபோம்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹெல்மெட் வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுறதுனால அது இப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியல. பார்க்குறேன் எப்படி இருக்குது என்ன இருக்குது.
கையோட எனக்கு மூச்சு தான் வலிக்குது, டென்ஷன் ஆகுது. இந்த வெயிட்டுக்காரனால தான் அந்த டிஜே ஆக்ஷன் டூ ஒன்று விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 56 கிராம் தான். இதுதான் மாதிரி சண்டை மாதிரி அவங்க தான் சுற்றிட்டு இருக்கேன். 4 கிலோ எடுத்து என் மூட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு டென்ஷன் ஆகுது. கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, லேசர் ட்ரீட்மெண்ட்டு. முன்னாடி கொஞ்சம் பேர் போகிறாங்க. யாரோ கால் பண்ணுறாங்க, எனக்கு யாருன்னா சுத்தமாக தெரியல. கால் பண்ணுறதுனால ஏதாச்சும் கட்டாயமா அதெல்லாம் எனக்கு தோணுது. யாரும் அது கால் பண்ணுறாங்க. வைப்ரேஷன் வந்து மூஞ்சிக்கு ஹெல்மெட் வழியாக எனக்கு தெரியுது. வீட்டுக்கு எடுத்தாச்சு, வீட்டுக்கு போய் பார்ப்போம். நடுவில் வீட்டில் பார்க்க முடியாது. அதே எக்ஸசைஸ் தான் நான் வச்சுருக்கேன். அனுப்பலாம் என் சமைச்சு விட்டேன். போகிற மாதிரி கண்டே கிடையாது. நாங்கள் வளரிட்டு எல்லாம் வளர்றதை பற்றி டீட்டெயிலாக போடலாம். பிஎம் 78 தான்ன்றது. பிஎம் 78 0794. தப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ தப்பாக வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தா செருப்புலேயே அடிப்பாங்க. நிறுத்தி நிதானமாக வர தெரியாத அளவுக்கு பார்ப்போம். தலையில் ஹெல்மெட் இருக்குது. தலையில் தான் மூக்கில் தான் ஹெல்மெட் இருக்குது.